கண்டிப்பா சார். முன்னாடியெல்லாம் திருமணத்துக்கு பொருத்தம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்பலாம் வந்து ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஜாதகம் பார்க்குற அளவுக்கு ட்ரெண்ட் மாறிடுச்சு. நெறைய பேர் வந்து அஸ்ட்ராலஜர் கிட்ட எனக்கு எப்ப ரிலேஷன்ஷிப் செட் ஆகும்? நான் எப்ப என்னோட க்ரஷ்ஷ பார்ப்பேன்? அந்த மாரியெல்லாம் போயிட்டு இருக்கே. இதெல்லாம் சரியா? இப்போ தான் நிறையா வந்துருச்சுல்ல, ஆப் வந்துருச்சுல்ல, நிறையா ஆப் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஏன்னா இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இந்த மேரேஜுங்கிற ரிலேஷன்ஷிப்பே போய் பெட்டாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் போதுமானது அப்படிங்கிற ஒரு ஆணோ பெண்ணோ கல்யாணமே பண்ணிக்காமல் ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கலாங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துடும். அது வந்து என்னென்னா இப்போ அதையும் கவர்மெண்ட்டே அக்செப்ட் பண்ணியிருக்குல்ல. ஸோ அது வந்து லீகல். இப்போ நம்ம திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லீகல் பாண்டுன்னு சொல்கிறோம், சட்ட ரீதியான ஒரு பிணைப்பு மேரேஜை பொறுத்த வரைக்கும். பட் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அது சட்ட ரீதியான பிணைப்பு இல்லை. பட் இப்போ ஓரளவுக்கு அதெல்லாம் நிறையா அவேர்னஸ் வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு. கவர்மெண்ட்டே அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்குலாம் நிறைய ஜட்ஜ்மெண்டெல்லாம் நம்ம கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்லாம் பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்குற போது இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பு இப்போ பெரிய லெவலில் இந்தியா முழுக்குமே ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. நாகரிகம் வளர வளர இந்த ரிலேஷன்ஷிப்பும் டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது.